இந்த வீடியோல இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பேனல்ட் அனார்கலி குர்த்தி தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அதாவது மேக்ஸி டைப்ல ஃபுல் ஃபிளார்ல வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 24 பேனல்ஸ் வச்சு நம்ம இது பண்ணியிருக்கோம். தென் நெக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வி நெக் கொடுத்துருக்கோம். தென் ஸ்லீவ்லையும் வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ல லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ பாருங்க, இது வந்து நம்ம ஒரு 24 பேனல்ஸ் இருக்கிற அனார்கலி குர்த்திஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த 2 கான்ட்ராஸ்ட் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு மெயினாக, அதாவது யோக் பார்ட்லையும் இதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த க்ரீன் கலர் வந்து நம்ம வந்து பேட்ச் மாதிரி, அதாவது ஸ்கர்ட் பார்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து இதை ஒரு கான்ட்ராஸ்டாக நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து நான் கிரேப்பில் வந்து லைனிங் எடுத்திருக்கேன். ஸோ நான் லைனிங் வந்து 3 மீட்டர் லைனிங் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு ஃபுல் குர்த்தியாக ஸ்டிச் பண்ணுறதுனால, அதாவது ஒரு மேக்ஸி மாதிரி லாங் குர்த்தியாக ஸ்டிச் பண்ணுறதுனால எனக்கு வந்து யூஸ்வலாக இருக்கிறத விட ஒரு 1/2 மீட்டர் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ லைனிங் வந்து 3 மீட்டர்ஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். இந்த ப்ளூ கலர் ஃபேப்ரிக் வந்து நான் ஒரு 4.5 மீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 5 மீட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் சாரியில் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் சாரி பல்லு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் சாரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து நான் இப்போது 4.5 மீட்டர்ஸ்க்கு எடுத்திருக்கேன். இது வந்து லாங் குர்த்திங்கிறதுனால நீங்கள் ஷார்ட்டாக ஒரு 45 இன்ச்சஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 மீட்டர் இனஃபாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கான்ட்ராஸ்ட் கலர் வந்து நான் ஒரு 3 மீட்டருக்கு நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து மெஷர்மெண்ட்ஸ் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 38 இன்ச்சஸ் சைஸில் உள்ளது தான் நம்ம வந்து இந்த குர்த்திஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 12+12, அதாவது 12+12 பேனல் கவுண்டில் தான் நம்ம வந்து இந்த குர்த்திஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 12 பேனல்ங்கிறது வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கோம் இல்லையா ஃபேப்ரிக், அந்த ப்ளூ கலரில் யோக் பார்ட்டோடு வந்துடும். அதாவது இந்த மாதிரி நமக்கு இதில் வந்து யோக் பார்ட் இப்படி வந்து, ஸோ கீழே வந்து இந்த ஸ்கர்ட் பார்ட்டோடது வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ஃபுல் லென்த்துக்குமே நம்ம அந்த நேவி ப்ளூ தான் கொடுக்க போகிறோம். இடையிடையே கொடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ இந்த ஃபேப்ரிக் 12 பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேனல் வந்து எப்படி என்ன மெஷர்மெண்ட்டில் நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய 38 சைஸுடைய செஸ்ட், அப்பர் செஸ்ட் சைஸ் வந்து என்ன 38. ஓகேவா? ஸோ 38 இன்ச்சஸ். ஸோ நம்ம 38 இன்ச்சஸை 12 பேனல்ஸ்க்கு நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால 38 இன்ச்சஸ் டிவைடட் பை 12 பேனல். ஓகே, 12ஆல், அதாவது நீங்கள் இது 16 பேனல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 16ஆல் டிவைட் பண்ணுங்கள். 8 பேனல் யூஸ் பண்ணுறீங்கன்னா 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய அப்பர் செஸ்ட்டு டிவைடட் பை எவ்வளோ உங்களுடைய பேனல் கவுண்ட். ஓகேவா? ஸோ நான் வந்து 12 நம்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது 3.17 இன்ச்சஸ் வந்து கிடைக்குது. அதாவது ஒரு பேனலுடைய, அதாவது ஒரு சிங்கிள் பேனலுடைய வித் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கணும்? 3.17 இன்ச்சஸ் வந்து வித் வந்து நமக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ஜாயின் பண்ணணும் இல்லையா? ஒரு பேனலை இன்னொரு பேனலை அட்டாச் பண்ணுறதுக்கு 2 பக்கமும் நம்ம ஸ்டிச்சிங்க்கு சீம் கொடுக்கணும், மார்ஜின் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மார்ஜின் நம்ம வந்து நீங்கள் 1/2 இன்ச் அலவன்ஸில் நீங்கள் அட்டாச் பண்ணுவீங்க பேனல் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு 1 பாயிண்ட் கம்மியாக நீங்கள் வந்து 2 பேனலையும் ஜாயின் பண்ணுவீங்க ஸ்டிச் அப்படின்னா நீங்கள் ஒரு 3/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 0.75 இன்ச், ஒரு 3/4 இன்ச் வந்து நான் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து எவ்வளோ வருது? 3.92 இன்ச்சஸ் வருது. ஸோ ஒரு பேனலுடைய வித்தை சீமோட சேர்த்து எனக்கு 3.92 இன்ச்சஸ், அதாவது 4 இன்ச்சஸ்க்கு எனக்கு வந்து ஒரு பேனலுடைய வித்து வந்து வேணும். ஸோ இந்த வித்துங்கிறது வந்து டாப் பார்ட்டில் வர வித்து. அதாவது ஒரு பேனல்னால் நம்ம எப்படி எடுப்போம்? ஸோ இப்படி தான் எடுப்போம் இல்லையா? ஸோ இது வந்து டாப்பு, இது வந்து பாட்டம். ஸோ இந்த டாப்போடைய வித் வந்து எனக்கு வந்து 4 இன்ச்சஸ்க்கு வேணும். ஸோ 4 இன்ச்சஸ்க்கு இருந்தது அப்படின்னா இது வந்து ஸ்டிச்சிங்க்கு இந்த பக்கமும் சேர்த்து நான் ஒரு 3/4 இன்ச்சு, 2 பக்கமும் சேர்த்தே வந்து நான் 3/4 இன்ச்சு கொடுத்துருக்கேன்.
ஸோ எனக்கு வந்து ரெடியாக கிடைக்கிறது எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3.17 இன்ச்சஸ் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி எனக்கு 12 பேனல்ஸ் நான் வந்து ரெடி பண்ணணும். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து இப்படி வந்து நம்ம டாப் அண்ட் பாட்டம் உடையது வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ டாப் வித் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பாட்டம் வித் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டாப் வித்தை விட 3 டைம்ஸ் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எவ்வளோ நாளும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஃபேப்ரிக் நிறைய இருக்கு, நம்மளுடைய ஸ்கர்ட் பார்ட்டில் வந்து அந்த ஃப்ளார் வந்து நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக மினிமம் வந்து இது நீங்கள் ஒரு 4 எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 11, 12 அதாவது அட்லீஸ்ட் ஒரு 10க்காவது நீங்கள் வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ அது 10க்கு மேலே நீங்கள் 15 எடுக்கலாம், 20 எடுக்கலாம். அது வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ இந்த ஃப்ளார் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்ல பெருசாக இருக்கும் அந்த ஸ்கர்ட் பார்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அப்பர் செஸ்ட்டை வச்சு பேனல் வந்து எப்படி நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணலாம் ஃபேப்ரிக்கை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேனல், உங்களுக்கு நிறைய பேர் வந்து அனார்கலி குர்த்திஸோடைய பேனல் கட் பண்ணுறது டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். அதாவது ஃபேப்ரிக் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் ஒரு மெத்தடில் பண்ணலாம். தென் வந்து உங்களுக்கு ஷேப், அதாவது நம்ம என்ன பேட்டர்ன் போடுறோம் அனார்கலி அதை பொறுத்து வந்து நம்ம ஒரு 2-3 மெத்தடில் வந்து இந்த அனார்கலி பேட்டர்ன் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். எந்த பேட்டர்னை எந்த டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்ம வந்து இப்போ ஒரு ஃபேப்ரிக்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஃபேப்ரிக். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எத்தனையா ஃபோல்ட் பண்ணுறீங்களோ அத்தனை பேனல் நமக்கு கிடைக்கும். இதுதான் லாஜிக்கு. இப்போ உங்களுக்கு 16 பேனல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை 16ஆக ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 16 பேனல்ஸ் கிடைக்கும். 8 பேனல் வேணும் அப்படின்னா 8ஆக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 8 பேனல் கிடைக்கும். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இப்போ இது வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்டில் இருக்கிற ஃபேப்ரிக்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் 2 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அகெயின் வந்து இதை 4 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஃபேப்ரிக் வந்து 4 ஃபோல்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு எத்தனை பேனல் கிடைக்கணும்? 4 பேனல்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் யூஸ்வலாக வந்து கீழே மட்டும், அதாவது யோக் பார்ட் இல்லாமல், டாப் போர்ஷன் இல்லாமல் கீழே மட்டும் நீங்கள் ஸ்கர்ட் பார்ட் மட்டும் பேனல் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது எப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து 4 இன்ச்சஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, டாப்போடைய வித் வந்து 4 இன்ச்சஸ் சொன்னேன். ஸோ நான் இது வந்து குட்டி பேப்பர்னால நான் உங்களுக்கு சென்டிமீட்டரில் காமிக்கிறேன். ஸோ நான் இதில் வந்து உங்களுக்கு ஒரு 1 சென்டிமீட்டருக்கு வந்து பாட்டம் மார்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த எட்ஜில் 1 சென்டிமீட்டர் நான் உங்களுக்கு பாட்டம் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் இந்த சைடில் வந்து இந்த பக்கமாக ஒரு 1 சென்டிமீட்டர் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு என்ன அப்படின்னா பாட்டம் உடைய வித்து, இது வந்து டாப் போர்ஷனில் உள்ள வித். ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து கட் பண்ணுறேன். டைப் ஆஃப் அனார்கலியில் பேனல் கட் பண்ணுற மெத்தட். இதில் வந்து நமக்கு ஃபேப்ரிக் எந்த வேஸ்டேஜும் இருக்காது. ஸோ நம்ம வந்து ஃபேப்ரிக் எத்தனை ஃபோல்டில் வச்சுருந்தோம்? 4 ஃபோல்டில் வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு எத்தனை ஃபேப்ரிக் கிடைக்கணும்? பேனல் 4 பேனல்ஸ் கிடைக்கும். எப்போவுமே ஒரு பேனல் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு இந்த பேனல் நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்கர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஓகே. அதாவது லெஹெங்காவில் நம்ம ஸ்கர்ட் பண்ணுறோன்னா இந்த மெத்தட் ஓகே. தென் நீங்கள் மேலே யோக் போர்ஷன் வந்து நம்ம சுடிதாருக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே ஸ்கர்ட் பார்ட் இதை அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைப்பில் ஃபோல்டு பண்ணி நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேப்ரிக் வேஸ்டேஜ் இருக்காது. ஸோ இது ஒரு டைப்பில் வந்து நம்ம பேனல் கட் பண்ணுறது பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இன்னொரு டைப்பில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நான் வந்து ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணுறேன், அகெயின் ஒரு ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ 4 ஃபோல்டில் எனக்கு வந்து ஃபேப்ரிக் இருக்குது. ஓகேவா?
ஸோ இதை எந்த கேசஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு யோக் பார்ட், அதாவது டாப் போர்ஷன் இருக்கு இல்லையா, டாப் போர்ஷனோட சேர்த்து எனக்கு வந்து அனார்கலி பேட்டர்ன் மாதிரி வரணும், சிங்கிள் பீஸ் மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம இந்த டைப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பாருங்க. இப்போ நான் வந்து எவ்வளோ சொன்னேன், மார்ஜின் வந்து நம்ம மேலே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம், 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த பக்கம் கீழே இருக்கு இல்லையா, அனதர் எண்ட்லேயும் நம்ம ஒரு 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் டைப்பில் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த பட்டன் ஸ்கர்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் சிங்கிள் பீஸில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இது செட் ஆகாது. ஏன் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்து பாடிக்கு கிடைக்காது. செஸ்ட் சைடெல்லாம் வந்து அந்த யோக் பார்ட்டில் ஷேப் கிடைக்காது. ஸோ நமக்கு யோக் பார்ட்டில் ஷேப் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய வேஸ்ட் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வேஸ்ட் நார்மலாக நம்ம எவ்வளோ எடுப்போம், 14 இன்ச்சஸ்க்கு எடுப்போம் இல்லையா. கொஞ்சம் நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 13 இன்ச்சஸ் கூட எடுத்துக்கலாம். மீடியமாக நம்ம வந்து ஒரு 14 இன்ச்சஸ் எடுத்துக்குவோம். டாலாக இருக்கீங்கன்னா 15 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து 14 இன்ச்சஸ் வந்து நான் ஒரு 4 சென்டிமீட்டர்னு நான் வச்சுக்கிறேனே. ஸோ நம்மளுடைய வேஸ்ட் பார்ட் எவ்வளவோ அது வரைக்கும் ஒரு டாட் பண்ணி ஒரு லைன் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ நான் 4 சென்டிமீட்டர் தான் 14 இன்ச்சஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த சைட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 1 சென்டிமீட்டர், இதுலேயும் வந்து நம்மளுடைய வேஸ்ட் எவ்வளவு 14 இன்ச்சஸ்னா இதில் வந்து நான் 4 சென்டிமீட்டருக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஓகே, ஸோ இது வந்து என்னுடைய வேஸ்ட். இப்போ இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து இந்த சைடும் பேனல் கிடைக்குது, இந்த சைடும் பேனல் கிடைக்குது. நான் இந்த ஷேப்பில் நான் இதை கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, ஸோ பாருங்க, இப்போ என்னோட பேனல் எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு பேனல்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஜாயின் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் அதுக்கப்புறம் வேஸ்ட்டு அதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய வேஸ்ட் பாயிண்ட் வரைக்குமே நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஸோ நமக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்கும், கீழே வந்து நல்லா ஃப்ளாராக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மெத்தடு நம்ம ட்ரை பண்ணும்போது கீழே வந்து லைட்டாக இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்ட்ரைட்டு. ஸோ இதை நம்ம வந்து இப்படி ஜாயின் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடு வந்து நம்ம ஒரு காட்டன் அந்த மாதிரி நிறைய வந்து சிங்கிள் பீஸ்க்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. பட் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன். ஓகேவா. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ப்ளூ கலர் ஜார்ஜெட் ஃபேப்ரிக் இதான். ஸோ இந்த ஃபேப்ரிக் நான் வந்து 4.5 மீட்டர்ஸ் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எனக்கு வந்து லென்த்து நான் ஃபுல் குர்த்தி 52 இன்ச்சஸ் லென்த்து வந்து எனக்கு இதில் வந்து கிடைக்காது. ஏன்னா இதோடைய வித் பார்த்தீங்கன்னா 45 இன்ச்சஸ் வித்து தான் இந்த ஃபேப்ரிக். நீங்கள் 60 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் வித் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு 44-45 இன்ச்சஸ் ஃபேப்ரிக் உடைய வித்து தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி, அதாவது இந்த ரா எட்ஜஸும் மீட் பண்ணுற மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தானே நமக்கு வந்து ஃபேப்ரிக் எவ்வளோ லென்த்துனாலும் நம்ம எடுத்துக்கலாம் ரன்னிங்கில். ஸோ அதனால இந்த மாதிரி நான் பிரிச்சுட்டு ரன்னிங்கில் வந்து இந்த கரைப்பகுதியும் இந்த கரைப்பகுதியும், அதாவது ரா எட்ஜஸும் மீட் பண்ணுற மாதிரி இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம எத்தனை ஃபோல்டு பண்ணுறோமோ அத்தனை பேனல் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ நான் இப்போ வந்து 2 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு 4 ஃபோல்டு பண்ண அப்படின்னா எனக்கு 4 பேனல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு இப்போ இது எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ நான் அவ்வளோ லென்த்துக்கு நான் ஃபேப்ரிக் எடுத்துக்குவேன். ஸோ எனக்கு 52 இன்ச்சஸ்க்கு வேணும் இல்லையா. ஸோ நான் இந்த 4.5 மீட்டர் ஃபேப்ரிக்லேருந்து நான் 52 இன்ச்சஸ்க்கு எவ்வளோ மீட்டர் வேணுமோ எனக்கு வந்து நான் 52 இன்ச்சஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 4.5 மீட்டரில் நான் வந்து 52 இன்ச்சஸ் ஃபேப்ரிக்கை வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு 52 இன்ச்சஸ்னால் எவ்வளோ மீட்டர் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ 52 இன்ச்சஸ்னால் எனக்கு வந்து 133, அதாவது 1.33 மீட்டர்ஸ் வந்து எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 4.5 மீட்டரில்
1.33 1.33 1.33 3 பீசஸ் நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு பீஸில் வந்து எனக்கு 4 பேனல்ஸ் கிடைக்கும். ஸோ நான் 3 பீஸ் கட் பண்ணால் தான் எனக்கு வந்து 12 பேனல்ஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்து 1.33 அதாவது 52 இன்ச்சஸ் 52 இன்ச்சஸ் 52 இன்ச்சஸாக 3 பேனல்ஸ் 3 ஃபேப்ரிக் வந்து நான் கட் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ நான் 1.33 வந்து நான் 3 பீசஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 பீசஸையும் நான் ஒன்றா எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 3 பீசஸையும் நான் ஒன்றா எடுத்துட்டேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த கரைப்பகுதியும் மீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து 2 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அதாவது 3 பீஸ் செப்பரேட் பீஸை 2 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அகெயின் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஸோ 4 ஃபோல்டில் நான் இந்த ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன். 3 லேயர் ஃபேப்ரிக்கையும் நான் ஒன்றா தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இது வேணும்னா இப்படி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா துணி வந்து நமக்கு விலகாமல் இருக்கணும்னா இதை நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து கரெக்டாக பின் பண்ணியாச்சு. வந்து நான் வந்து எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்க. நம்ம இந்த பேனலில் மேலே வந்து எவ்வளோ இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ்னால எனக்கு டபுளாக வேணும் இல்லையா? ஸோ நான் வந்து இங்கே 2 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 இன்ச்சஸ்ல இருந்து கீழே வரைக்கும் எனக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வேணும்? 14 இன்ச்சஸ்க்கு எனக்கு 2 இன்ச்சஸ் வேணும். எதனால்? எனக்கு அப்போ தான் வந்து வெய்ஸ்ட் பாயிண்ட் வந்து 14 இன்ச்சஸில் எனக்கு இருக்கு. ஸோ நான் இந்த 14 இன்ச்சஸ் வரைக்கும் நான் 2 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கீழேயும் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பக்கம் 2.5 இன்ச்சஸ் வந்து இந்த பக்கம் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். எதனால் அப்படின்னா நமக்கு இந்த சைடு ஓப்பன் சைடாக இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு 3 பேனல்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓப்பனில் ஹாஃப் பேனலாக இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு சீம் வேணும். அப்படிங்கிறனால இந்த சைடு நான் 2.5 இன்ச்சஸ் கொடுத்து 14 இன்ச்சஸ் வெய்ஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த சைடு வந்து 2 இன்ச்சஸ் போதும். பிகாஸ் நம்ம வந்து கட் பேனல் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும், அதுக்காக தான். ஓகே, ஸோ மார்க் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த 2 இன்ச்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 இன்ச்சஸ் டு இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் போட போகிறேன். ஸோ இப்படி டேப் வச்சுக்கிறேன். டேப் வச்சுட்டு இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் நான் வந்து இப்படி க்ராஸாக நான் ஒரு லைன் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பாயிண்ட் 14 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே இது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து இந்த மாதிரி க்ராஸாக ஒரு லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம 1 சைட் பேனல் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதில் இருந்து க்ராஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம பேனல்ஸ் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பேனல் வந்து கட் பண்ணியாச்சு. எவ்வளோ பேனல் கட் பண்ணியிருக்கோம்னா நம்ம 12 பேனல்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு பாட்டமோடைய வித்தை நமக்கு வந்து 18 இன்ச்சஸ்க்கு இருக்கு. டாப்போடைய வித் வந்து 4 இன்ச்சஸ்க்கு இருக்கு. அதாவது இதை விட நமக்கு 3 மடங்குக்கு மேலே வந்து நமக்கு இருக்கணும். ஓகேவா? ஸோ நான் 18 இன்ச்சஸ்க்கு இருக்கு. ஸோ இது வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்ல கட் பண்ணி எடுத்தாச்சு 12 பேனல்ஸ். இப்போ இந்த ஃபேப்ரிக்ல நம்ம எப்படி கட் பண்ணி எடுக்க போறோம்னு பார்க்கலாம். பேனல்ஸ் வந்து எப்படி பார்த்திருந்தோம், இந்த மாதிரி ஒரு 14 இன்ச்சஸ்க்கு வந்து நமக்கு பேனல் ஸ்ட்ரைட்டா வேஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வரணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி 18 இன்ச்சஸ்க்கு வந்து நமக்கு பேனல் கிடைச்சிச்சு இல்லையா? ஓகே,
ஸோ இப்போ நான் இந்த க்ரீன் கலர் பேனல் வந்து எதில் கொடுக்க போகிறோன்னா இதில் சென்டரில் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து இது வேஸ்ட்டில் இருந்து இந்த பேனல் கிடைச்சா போதும். ஸோ என்னோட வேஸ்ட்டில் இருந்து இதோடைய ஹைட் எவ்வளோ நமக்கு 38 இன்ச்சஸ் இல்லையா? ஸோ 38 இன்ச்சஸ் வித்தில் இதே மாதிரி 18 இன்ச்சஸ் பாட்டமும் இது வந்து நம்ம ஒரு 1 இன்ச்சஸ் ஜாயினிங்க்கு மட்டும் வித் கொடுத்தா போதும். ஸோ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் 38 இன்ச்சஸில் இதே மாதிரி 3 லேயர் வந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ 38 இன்ச்சஸ்னால் நமக்கு எவ்வளோ மீட்டர்ஸ் வரும்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். 38 இன்ச்சஸ்னால் எனக்கு வந்து 95 ஓகே 38னா 97 பாயிண்ட், அதாவது ஒரு மீட்டருக்கு கம்மியாக வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 மீட்டருக்கு 3 மீட்டரை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் நான் வந்து 3 மீட்டர் இருக்கு இல்லையா? ஸோ இதை 1 மீட்டராக வந்து 3 கட் பண்ணி அந்த 3 கட்டையும் நான் ஒன்றா லே பண்ணி 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதாவது 12 லேயரில் வந்து ஃபோல்டாக இருக்கு. எப்படி அந்த ப்ளூ கலருக்கு பண்ணமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். பட் அதோடைய லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு 52 இன்ச்சஸ் இருந்தது. இதோடைய லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 38 இன்ச்சஸ்க்கு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம எப்படி பேனல் மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கீழே ஸ்கர்ட் பார்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 1 இன்ச் இருந்தால் போதும். ஸோ அதுவே நமக்கு இனஃப். கீழே நமக்கு எவ்வளோ கிடைச்சாலும் ஓகே. ஓகேவா? அதே மாதிரி நம்ம 18 இன்ச்சஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு ஜாஸ்தியாக கூட வச்சுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 1 இன்ச்சஸ் மட்டும் நான் ஒரு 1 இன்ச்சுக்கு நான் சும்மா கொடுத்துருக்கேன் ரஃபா. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம அந்த மாதிரி வேஸ்ட்டுக்கெல்லாம் எடுத்தெல்லாம் நம்ம பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம இது பண்ணாலே போதும், ஸ்ட்ரைட் பண்ணாலே போதும். ஸோ நான் ஒரு 1 இன்ச்சுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு 1 இன்ச் இருக்கு. ஸோ இந்த 1 இன்ச் டு இந்த 1 இன்ச் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட் பேப்பர் கட்டிங் போட்டேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த 1 இன்ச் டு இந்த 1 இன்ச் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு 2 இன்ச்சஸ் வித்லையும் கீழே அது வந்து நமக்கு 18.5 இருந்தது. இது வந்து நமக்கு 19.5 இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம 12 பேனல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த கலரில் வந்து 12 பேனல்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கலர்ஸ் 12 பேனல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக 24 பேனல்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம லைனிங் வந்து இதில் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் 3 மீட்டர் லைனிங் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 மீட்டர்லையும் நான் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போகிறேன் இல்லையா? 52 இன்ச்சஸ்க்கு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால இதை நான் 1.5 இன்ச்சஸ் 1.5 மீட்டர் 1.5 மீட்டராக 2 ஃபோல்டு நான் பண்ணியிருக்கேன். இதுவும் அதே மாதிரி ராயேஜும் மீட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ நான் இதை வந்து A லைனில் தான் நான் வந்து இப்போது 1 பீஸ் A லைனில் வந்து நம்ம இப்போ கட்டிங் போட போகிறோம். ஓகே, ஸோ நான் லைனிங் வந்து இந்த மாதிரி கரப்பகுதியும் மீட் பண்ணுற மாதிரி 4 ஃபோல்டில் போட்டிருக்கேன். ஸோ நமக்கு வந்து வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வரணும், 14 இன்ச்சஸ் வந்து வேஸ்ட் ரவுண்ட் இருக்கணும். ஸோ 14 இன்ச்சஸ் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 14 இன்ச்சஸ் வரைக்கும் நமக்கு வேஸ்ட் ரவுண்ட் வேணும். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஷோல்டர் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணுவோம் இல்லையா, செஸ்ட் டிவைடட் பை 38 இன்ச்சஸ் உடைய குர்த்தி இல்லையா? ஸோ 38 டிவைடட் பை 6 போட்டோன்னா நமக்கு எவ்வளோ வரும், 6.25, அதாவது 6.25 இன்ச்சஸ் நமக்கு வரும். ஸோ நம்ம வந்து செஸ்ட் வந்து மார்க் பண்ணும். ஒரு 1/2 இன்ச் நீங்கள் வந்து மேலே, ஏன்னா இது நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 6.25 இன்ச்சஸ்க்கு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் 6.25 இன்ச்சஸில் ஆம்போல் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம அப்பர் செஸ்ட், நமக்கு எவ்வளோ அப்பர் செஸ்ட், 38 டிவைடட் பை 4. அப்போது நம்ம 38 டிவைடட் பை 4 போட்டோம்னா நமக்கு அப்பர் செஸ்ட் என்ன, 9.5 வருது இல்லையா? ஸோ 9.5 கூட 0.5 இன்ச்சு ஈஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 இன்ச்சஸ் வருது.
ஸோ நான் வந்து 10 inches வந்து அப்பர் செஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சீம் எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1 inch வந்து சீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து நம்ம ஒரு 1.25 inches விட்டுட்டு ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இந்த மாதிரி ஷோல்டர்ல இருந்து இந்த ஆர்ம் ஹோல் லைனில் மிடில் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அந்த மிட் பாயிண்ட்டு இந்த கர்வ் இதை வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். குர்த்தீஸில் ரொம்ப டீட்டெயில்டாக வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் பழைய வீடியோஸாக. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து நெக்கோடைய வித் வேணும். நெக்கோடைய வித் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா செஸ்ட் டிவைடட் பை 12. ஸோ நமக்கு வந்து செஸ்ட் வந்து 38 inches இல்லையா? ஸோ டிவைடட் பை 12 நம்ம போடும்போது நமக்கு 3.1 வரும். நான் வந்து 3.1 சம்திங் வரும். 3.2 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ செஸ்ட் நெக்கோடைய வித் மார்க் பண்ணியாச்சு. ஸோ நெக்கோடைய டெப்த் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ நம்ம அது நெக்கு கூட நம்ம அதுக்கப்புறமா கூட நம்ம பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் நெக்குக்கு ஃபார்முலா வந்து செஸ்ட் டிவைடட் பை 8 + ஒரு 1/4 inch நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு 5.5 inch ஃப்ரண்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 5.5 inch நான் ஃப்ரண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். பேக் வந்து நீங்கள் டீப்பாக கொடுப்பீங்க அப்படின்னா டீப்பாக கொடுத்துக்கோங்க. இல்லை க்ளோஸாக கொடுக்குறீங்க அப்படின்னா க்ளோஸாக கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு கர்வ் எடுத்துக்கிறேன். நீங்கள் கர்வ் கொடுத்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி வீநெக் கொடுத்தாலும் சரி. ஸோ இப்போ நான் வந்து நெக் இப்போ கட் பண்ண போகிறதில்ல, லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம விட்டுறலாம். நெக்கு வந்து வித் மட்டும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து வெயிஸ்ட் வந்து எடுத்தாச்சு 14 inches. 14 inchesல நம்மளுடைய வெயிஸ்ட் எவ்வளோ இருக்கணும்? இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 10 inches கொடுத்துருக்கோம் இல்லையா? 9.5 + ஒரு 1/2 inch ஈஸ் கொடுத்து 10 inches கொடுத்துருக்கோம். அதை விட 1 inch கம்மியாக நம்ம வந்து வெயிஸ்ட் கொடுக்கணும். ஸோ 9 inches வந்து நமக்கு வெயிஸ்ட் மார்க் பண்ணணும். அதுலேருந்து ஒரு 1 inches வந்து சீம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே இருந்து கீழே வரைக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரை இப்படி கொடுத்துக்கலாம். ஒரு க்ராஸா நமக்கு வந்து அது ப்ராப்ளம் இல்லை. கீழே வரைக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ நம்ம வந்து A லைனில் தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருந்து நான் ஒரு 3 inches வந்து மேலே மார்க் பண்ணிக்கிறேன். கீழே இருந்து ஒரு 3 inches நான் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இதையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம இப்படி ரஃப்பாக இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் கீழே இருந்து கட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து சிங்கிள் பீஸ்ல நம்ம வந்து A லைன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக் வந்து நம்ம லாஸ்டா வந்து எந்த நெக் கொடுக்கணும்னு பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம இதுக்கு வந்து இந்த மாதிரி லைனிங் வந்து கட் பண்ணியாச்சு. இதோடைய ஸ்லீவ் கட்டிங் பார்த்துடலாம். ஓகே, இது வந்து நம்ம ஒரு ஃபுல் ஸ்லீவ் தான் கொடுக்க போறோம். ஸோ நான் ஸ்லீவ் கட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை வந்து டபுள் ஃபேப்ரிக் வச்சு அதை வந்து நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபேப்ரிக் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஸ்லீவோடைய லென்த் வந்து எனக்கு 21 inchesக்கு வேணும். ஸோ நான் வந்து 21 inchesல நான் இதை வந்து நம்ம ஒரு லெவல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் இருந்து எனக்கு வந்து 21 inchesக்கு ஸ்லீவ் வேணும். இல்லை 20 inchesக்கு நான் வந்து ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஃபுல் லென்த் வேணுமோ அந்த லென்த் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இதையும் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கேப் லென்த் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஃபார்முலா செஸ்ட் டிவைடட் பை 12. ஸோ அப்படி போடும்போது நமக்கு 38 டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா 3.1 வந்து நமக்கு கேப் லென்த் வந்து கிடைக்கும். ஸோ கேப் லென்த்தை
நம்ம மேலே இருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள லைனில் இருந்து 3.1 சம்திங் வரும். அதை நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த கேப் லென்த் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் நம்மளுடைய அப்பர் செஸ்ட்டுக்கு நம்ம ஈஸோட சேர்த்து எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம், அப்பர் செஸ்ட் வந்து 38 டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா நமக்கு 9.5 வருது. 0.5 வந்து ஈஸ் அலவன்ஸ் நம்ம ஆட் பண்ணி 10 இன்ச்சஸ்க்கு நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா. ஸோ சேம் 10 இன்ச்சஸை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு சீம் வந்து நம்ம கொடுக்க வேண்டாம். இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் சீம் எக்ஸ்ட்ரா அந்த 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சஸோ கொடுக்க வேண்டாம். நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஸ்லீவில் வந்து இது வந்து செட் ஆகும். ஓகே, ஸோ நான் 10 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இது டு இந்த பாயிண்ட் நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பிங் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம லைன் ட்ரா பண்ணியாச்சு. இந்த லைனில் இருந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லைனில் இருந்து நமக்கு மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இதுதான் மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இந்த 2 லைன்ல இருந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த மிட் பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லீவுடைய ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து உங்களுக்கு எவ்வளோ இந்த மாதிரி ஸ்லீவ் ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 7 இன்ச்சஸ்க்கு இருந்தால் போதும் இல்லையா. 3.5 இன்ச்சஸ் ப்ளஸ் சீம் ஒரு 1 இன்ச்சு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து 3.5 இன்ச்சஸ் ப்ளஸ் சீம் வந்து நான் ஒரு 1 இன்ச்சு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே இருந்து ஒரு 1.5 to 2 இன்ச்சஸ் நம்ம டச் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிட்டு இதில் இருந்து நம்ம இந்த மாதிரி ஸ்லீவுக்கு ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த 1/2 இன்ச் மேல் வழியாக வந்து இந்த 1/2 இன்ச் கீழ் வழியாக அப்படி வந்துடும். ஓகே, ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஃப்ரண்ட் ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம லைட்டாக வளைச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நாட்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் ஸ்லீவ்னு தெரியறதுக்காக. இந்த வீடியோவில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு, லைனிங் கட் பண்ணியாச்சு, 2 ஃபேப்ரிக்கில் பேனல் கட் பண்ணியாச்சு. ஸோ இதை நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வந்து நம்ம எப்படி வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.